சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல வந்தது, இன்று பிறந்த நாள் காணும் காமராஜர் ஐயாவை பற்றி சில வரிகள். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே என கொண்டாடப்பட்ட காமராஜர் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். யாரையும் வெறுக்காதவர், யாருக்கும் அஞ்சாதவர், நேர்மையாய் எளிமையாய் வாழ்ந்தவர், ஏறு போல் நடந்தவர், கல்வி கண்ணை திறந்தவர் நம் கர்மவீரர் காமராஜர். இவரின் பிறந்த நாளை தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். தலைவர்கள் பல பேர்கள் உண்டு, ஆனால் உன்னைப்போல் யார் உண்டு? சாதனைகள் பல பல படைத்த எங்கள் படிக்காத மேதையே, கருப்பு காந்தியே, வறுமையை போக்கிட கல்வியை ஆயுதம் ஆக்கினாய், பசியை போக்கிட மத்திய உணவு திட்டத்தை தந்தாய், கட்டாய கல்வி, இலவச கல்வி, சீருடை திட்டம் என பாரினில் விதைத்த வித்தகனே, பாரினில் விதைத்த வித்தகனே. இதோ இவரின் சாதனை பட்டியல்கள். தமிழகத்தில் பெல் நிறுவனம் அமைய காரணமாக இருந்தவர். கல்வித்துறையில் பல புரட்சிகளை ஆரம்பித்தவர். தமிழகத்தில் 13,000 பள்ளிகளை தொடங்கியவர். கொடிதினும் கொடியது பசி, வறுமை, அந்த பசியை போக்கி படிக்க வைத்த மேதை. பல நீர்த்தேக்க திட்டங்களை கொண்டு வந்தவர். ஏரோட்டும் உழவர்க்கு நீரோட்டம் தந்தவர். கிராமங்களுக்கு மின்சார வசதி. சென்னையில் இந்திய தொழில்நுட்ப கல்லூரியான IIT தொடங்க காரணமாக இருந்தவர். பெரியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் மின் திட்டம், சென்னையில் அனல் மின் திட்டம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் தொழிற்சாலை, கிண்டியில் இந்துஸ்தான் தொழிற்சாலை, நீலகிரியில் கச்சா படச்சுருள் ஆலை, ஆவடியில் இராணுவ தளவாட ஆலை, நந்தம்பாக்கத்தில் அறுவை சிகிச்சை கருவிகள் ஆலை, சிமெண்ட் ஆலைகள், பல கிளை நூலகங்களையும் தொடங்கியவர் என நீண்டு கொண்டே போகும் பட்டியலால் இன்றும் நம் நினைவுகளில் நீங்கா இடம் பெற்றவராக இருக்கின்றார். நம் சொக்கத்தங்கமான காமராஜர் ஐயா 9 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த ஆட்சிக்காலம் தமிழகத்தின் பொற்காலம் என சொல்லலாம். அரசியல் ஆட்சியில் கிங் மேக்கர் என செல்லமாக அழைக்கப்பட்டவர். ஆக இவர் செய்த புரட்சி ஆயுத புரட்சி அல்ல, அறிவு புரட்சி. எல்லோருடைய வாழ்வும் வரலாறு ஆவதில்லை, ஆனால் வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். பட்டி தொட்டியெல்லாம் கல்வி ஒளி ஏற்றி சரித்திரம் படைத்த சரித்திர நாயகர். ஆண்டபோது இல்லை தலைக்கணம். ஆக தமிழ்நாட்டிற்கே இவர்தான் இலக்கணம். கல்வி தந்த கலங்கரை விளக்கே, தமிழகத்தின் தவ புதல்வனே, இன்றும் உம் பெயர் சொல்லும் விருதுபட்டியின் விடிவிளக்கே, வாழ்க உங்கள் புகழ். நன்றி.